ஆக்சுவலி படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. டார்க் மூவி ஆக்சுவலி ரொம்ப த்ரில்லர் மூவி. உண்மையிலே ஹாரரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் இருந்தது. இந்த படம் வந்து ஒரு நல்ல சைலண்டா இருட்டுல தனியா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா 2 நாளைக்கு தூங்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு விதமான ஏதோ ஒரு சைக்காலஜிக்கலா நம்மள அஃபெக்ட் பண்ணி அந்த பயத்தை உருவாக்குற மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் ஹீரோவோட ஆக்டிங். ஒரே ஆள் தான். ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படம், ஆனா பெஸ்டா இருந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. உண்மையிலே இந்த படத்துல பாக்கியராஜ் சாரை ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா இந்த படம் ஒரு சில இடங்களெல்லாம் பயங்கர ஹியூமரா போறது, ஒரு அந்த இது அது எல்லாமே அவர் நல்லா கொடுத்துருந்தாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவரை மிஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அது வேற லெவலுங்க. என்ன ஒரு இதுனா அப்படி போடு சாங்லாம் செலிப்ரேஷன் சாங். செலிப்ரேஷன் எந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் தேட்டர்ல ஒரு செலிப்ரேஷன் பண்ணாலும் அந்த சாங் தான் போடுவோம். ஆனா இப்பெல்லாம் அந்த சாங் கேட்டாலே வேற மாதிரி யோசிக்க வருது. அப்படிங்கிற அளவுக்கு பயமுறுத்தி வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க எந்த சாங் எங்கோட லிங்க் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்துல ரொம்ப நல்ல நிறைய பயமுறுத்துற மாதிரி சீன்கள். ஆனா வந்து எந்த இடத்துலயுமே பெருசா பேய காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சின்ன மூமெண்ட்டே நம்மளுக்கு ஒரு விதமான பயம் இருந்தது. அது எல்லாமே சூப்பரா இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல வந்து உங்களுக்கு காமெடி இருக்காது. பட் ஒரு சில இடங்கள்ல 2-3 இடங்கள்ல காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை தாண்டி நம்மளுக்கு ஒரிஜினல் ஹாரர் மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் எனக்கு இப்பயுமே எனக்கு ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்ல இந்த அளவுக்கு ஒரு ஹாரர் மூவி எடுக்க முடியுமாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே டார்க் மூவி சூப்பரா இருந்தது. எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். பயமான கொஞ்சம் தைரியத்தோட வரணும். டார்க் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாரர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். ஹீரோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் காளிதாஸ் 2ல பார்த்துருப்போம். இதுல வந்து ஹீரோவா பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவர் ஒவ்வொரு சீன்லயும் கண்ணை முடிச்சு பயத்துல பார்க்கும்போது நமக்கும் ஒரு பயம் வருது. எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நட்டி, பாக்கியராஜ் எல்லாருமே நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர். ஜம்ப்ஸ்கேரி மூமெண்ட்ஸ்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி த்ரில்லர் எலமெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாரர் படத்துக்கான மியூசிக்கு ஓவராலா ஒரு டீசெண்டான ஒரு ஒன் டைம் வாட்ச். நல்லா இருந்துச்சு. க்ளோஸ்அப்ல காமிக்கிறது, அந்த ஜம்ப்ஸ்கேரி, அந்த ஹாரர் காமிக்கிறது, படம் ஃபுல்லாவே டார்க்காவே இருக்கு. அதுவும் அந்த டார்க்னஸுமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நிறைய இடத்துல ஜம்ப்ஸ்கேரி மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அது எல்லா இடத்துலயுமே நிறையவே பயம் வருது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சவுண்டும் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா இருந்துச்சு. தாராளமா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. சூப்பரா தான் இருக்கு. ஹாரர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஹாரரோட காமெடி நல்லா இருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துக்கு சூப்பரா இருக்கு. ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் புதுசாக தான் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் லேக்லாம் இல்லை. நல்லாவே சூப்பரா பண்ணியிருக்காரு. பாக்யராஜ் சாரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. கடைசி படம் போல இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஹாரர் எஃபெக்ட்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. தியேட்டர்லாம் எல்லாமே சவுண்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு. எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு படத்துக்கு. அதான் ப்ரோ பயம் நல்லா சூப்பரா வருது. பயம் நல்லா ஹாரர் நல்லா கொடுத்துருக்காங்க. காமெடி ஹாரர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ காமெடிக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்ல ட்ரை, நல்ல முயற்சின்னு சொல்லலாம். டார்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இருந்தது. தரமா பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸுமே வந்து குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ன்றது தான். பட் அதை தாண்டி இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்களா, இந்த சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபேன்ஸ்க்கான ஒரு படம். எல்லாருமே தாராளமாக பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. நல்ல தியேட்டர்ல பார்த்தா இன்னுமே நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உள்ள தியேட்டர்ல பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்ததுண்ணா. யாரும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் தான் வந்தாரு. பட் அவருக்கு இந்த படத்துல ஒரு முடிவு மாதிரி தான் அதுலயே இருந்தது. ஸோ அதை பார்க்குறப்ப கொஞ்சம் டல்லா இருக்கும். பட் படமா பார்க்குறப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்கலாம். சார் படம் சூப்பரா இருக்கு சார். படம் அதாவது ஹாரர் மூவி தான். டார்க்குன்னு சொன்ன உடனே கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் பார்த்தா நான் உள்ள வந்தேன். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. சினிமா ஃபோட்டோகிராஃபிக்கு இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் ஒரு சீன் இருக்கும் சார். டெரஸில் வந்து அவர் தூங்கிட்டு புழு மாதிரி ஒரு பூச்சி வந்து விழும். அதை விழுந்துட்டு திடீர்னு கண்ணை சேர்ந்து பார்க்கறவங்கள ஒரு நாயை வந்து கொடூரமாக காட்டியிருப்பாங்க. அந்த சீன் தியேட்டர் நல்லா தான் பாருங்க. ஹீரோ நல்லா பண்ணிங்க சார். ஹீரோ வந்து நியூ ஃபேஸஸ் மாதிரி தெரியல, நல்லா இருக்கு. ஒரு ரூம்ல ஒரு மாட்டிக்கினதுக்கு அப்புறம் அந்த பயத்தை வந்து காட்டுறாரு பாத்தீங்களா, அந்த பயத்தை வந்து ஒரு ரியாலிட்டியா நடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அவர் நடிச்ச ஃபீலிங் எந்த இடத்துலயும் இல்லை. சவுண்ட் எஃபெக்ட் தான் சார். இந்த படத்துல வந்து சவுண்ட் எஃபெக்ட் இல்லைன்னா படமே இல்லை. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. ஆமாம் சார். பாக்யராஜ் பற்றி எதுவும் விமர்சிக்கக்கூடாது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிக்காரு. அவருக்கு என்ன அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதனால அழகா பட்டு போயிட்டே இருக்கு.
கண்டிப்பா பயம் வந்து சார். அந்த நாய் சீன் சொன்ன பாத்தீங்களா, அது கண்டிப்பா சடனா பார்க்கும்போது பயம் வந்துடும். ஹீரோ திடீர்னு எழுந்து நிற்கும் போது பின்னாடி ஒரு எரிஞ்சு போன கருகி போன முகம் டப்புன்னு வந்து நிற்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயம்பத்திரமா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாரும் பார்க்கலாம். பேய் படம் பார்க்கறதுக்கு தனி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க கண்டிப்பா வந்து இந்த படத்தை பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம் சார், நம்பி வந்து பார்க்கலாம். படம் ஆக்சுவலாக ரொம்ப அருமையான ஒரு படம். ஹாரர் சப்ஜெக்ட் பிடிக்கிற பீப்புள் எல்லாத்துக்குமே இருப்பா. ஹாரர் சப்ஜெக்ட் பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்டில் இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்க, கிட்ஸோட வந்து பார்க்காதீங்க. ஒரு சில ஹாரர் சீன்ஸ்லாம் உண்மையிலேயே முன்னாடி உட்காந்து நம்ம இப்படி பின்னாடி போகிற அளவுக்கு தான் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே என்ன பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா, ஒரு சில சின்ன லேக் இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேல, அதை மட்டும் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. மனு ரீமிசன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு மியூசிக்கு. ஒரு நார்மலாக போகிற ஒரு சீனை கூட மியூசிக்காக இப்படி நல்லா நம்மளை திருவிழா கொண்டு வைக்க முடியுமான்னு யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் அவர் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ மறக்காமல் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு பிரதர். அதான் சொன்ன மாதிரி சவுண்ட்ஸ் தான் நம்மளை சீன் நார்மலாக இருந்தால் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட சவுண்ட்ஸ் நம்மளை எங்கேயோ கொண்டு ரொம்ப ஒரு சூப்பரோட ஃபீல் கொடுக்க வச்சுச்சு. அவர் டெபியூட் ஆக்டர்னு நினைக்கிறேன், பட் ஆனால் அந்த மாதிரி டெபியூட் ஆக்டர் மாதிரிலாம் ஃபீல் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. யதார்த்தமான ஒரு நடிப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் இருக்குது, அது இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. கண்டிப்பாக கிளைமேக்ஸ் நல்ல ட்விஸ்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். கிட்ஸை மட்டும் கூட்டி வந்துடுறாங்க. ஓகே, தேங்க்யூ. படம் நல்ல மேக்கிங் சார், சூப்பராக இருக்கு. கேமரா ஒர்க்கெல்லாம் பக்கா. அந்த ஹாரருக்கான எல்லா விஷயமும் நல்லா தெளிவாக தான் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட், லைட்டிங், கேமரா ஒர்க்கு எதுலையுமே குறை கிடையாது. சூப்பராக இருக்கு. ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு அப்கமிங் ஹீரோவா வருவாப்ல, நல்லா வருவாப்ல, நல்லா இருக்கு. சில இடங்கள்ல பயம் வருது சார். அவங்கள பத்திலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார், அவங்களாம் லெஜெண்ட், அவங்கள பத்திலாம் சொல்ல வேண்டியது இல்லை. மற்றபடி ஆல் ஓவரா படம் நல்லா தான் இருக்கு. கதை